குறட்டி என்ற பெயர் கேட்டால் மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும். 20 அடிக்கும் நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்து இருக்கும் தனது அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது. மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள், முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும். ஆனால் குறட்டி சற்று வித்தியாசமானது. காட்டெருமை கன்று, சிறுத்தை போன்றவற்றை கூட தனது குறட்டி பிடியில நொறுக்கி எடுத்துவிடும். அதனால் அதற்கு குறட்டி என்று பெயர் வழங்கி வந்தது. குறட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையையே பார்த்து கொண்டு இருந்தது. மிரண்டு மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மிளா மான் குட்டி அதன் கண்ணில் பட்டது. நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது. அந்த மிளாமான் ஆற்றில் இறங்கியது. குறட்டியின் வாயில் நீர் சுரந்தது. மீதமுள்ள தனது உடலை குறட்டி கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது. பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது. ஆற்றில் மான் நீந்திய பின்னர் மான் கரையை அடைந்தது. குறட்டி அசையாமல் இருந்தது. அந்த மரத்திற்கு அருகாமையில வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான். சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது. குறட்டி மான்குட்டியில் கழுத்தில் மாலையாய் விழுந்தது. அம்மா என்று கதறியது மான்குட்டி. எதிர்பாராத தாக்குதலால் நிலைகுலைந்து போனது. அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது. குறட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குறட்டி அதன் முகத்தை பார்த்தது. பாவமாக இருந்தது. மான் தேம்பி அழுதது. அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆமாம், ஏன் அழுகிறாய் என்றது குறட்டி. மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது. இப்போது சாவு என்பது நிச்சயமாகிவிட்டது. சாகும் முன்னர் அம்மாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது. நான் எப்படி உதவ முடியும் என்றது குறட்டி. காட்டுக்கு சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேருகிறேன். பின்னர் உன் இஷ்டப்படி என்னை கொன்று சாப்பிடு என்றது மான். உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது. உன் வேகம் என்ன, என் வேகம் என்ன என்றது குறட்டி. நான் உன் உடலை சுற்றியபடியே இருப்பேன். என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்று சொன்னது குறட்டி. அது அதற்கு ஒத்துக்கொண்டது. குறட்டியை சுமந்தபடியே சென்றது மான். காட்டுக்கு சென்றது. நாவல் பழங்களை சேகரித்து கொண்டது. மலைப்பாம்பு தன் உடலை சுற்றி இருக்க உற்சாகத்துடன் நடந்தது. தனது அம்மாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது சந்தோஷமாக இருந்தது. மான் தன் இருப்பிடத்திற்கு வந்தது. தன் இருப்பிடத்தையும் படுத்து கிடக்கும் அம்மாவையும் காட்டியது. குறட்டி அதன் உடம்பிலிருந்து மெல்ல இறங்கியது. நாவல் பழங்களை கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உனது அம்மா எனக்கு உணவாக நேரிடும் என்றது குறட்டி. நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் வார்த்தையை மீறமாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது மான்குட்டி. குறட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களின் ஊடே மறைந்து கொண்டது. அங்கு அதற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு 15-20 மான்கள் உடல்